வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ அண்மையில் ஒரு புஸ்தகத்தை பற்றி படித்தேன். அதாவது அந்த புஸ்தகம் பிறந்த வரலாறு. எனக்கு அதை படிச்சுட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, அந்த நூலை எழுதினவர் பேர் வாசஸ்பதி மிச்ரர். அவர் வேதவியாசர் எழுதின வேதாந்த தரிசனம் அந்த நூலுக்கு விளக்க உரை எழுதினவர். இவர் சின்ன வயசுலேருந்தே இவருக்கு வேதவியாசரோட நூலுக்கு விளக்க உரை எழுதணும் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு 10-12 வயசுலேருந்தே ஒரு ஆர்வம். எந்த நேரமும் அவரோட நூலை படிக்கிறது, உடனே ஒரு ஓலைச்சுவடி எடுத்து விளக்க உரை எழுதுறது, இந்த மாதிரியாக இருந்திருக்கார் இவர். இவரோட செய்கைகள் எல்லாம் பார்த்த இவங்க பெற்றோர் இவருக்கு உரிய பருவம் வந்த உடனே எந்த நேரமும் எழுதிக்கிட்டு சுவடியை படிச்சுக்கிட்டே இருக்குது, ஒரு கல்யாணத்தை ஒன்று பண்ணி வைக்கணும் இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அழகும் குணமும் நிறைந்த ஒரு குணவதியான ஒரு பெண்ணை பார்த்து, அந்த பெண் பேர் பாமதி, அந்த பெண்ணை பார்த்து மணம் முடிச்சு வச்சாங்க. மணவரையில் கூட இவர் இடது கையில் ஓலைச்சுவடியை பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அந்த மாதிரி அப்படியே அதை படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க திருமணமும் ஆச்சு. திருமணம் ஆகிட்டு அந்த இல்லறத்தில் இவர் எந்த நேரமும் படிச்சுக்கிட்டு அந்த ஒரு ஓலைச்சுவடியால் விளக்க உரை எழுதிக்கிட்டே இருப்பாராம் எந்த நிமிஷமும். இப்போ இவர் சதா எழுதுறத பார்த்துட்டு இந்த அம்மா அவங்க குளிக்க போனாருன்னா தண்ணி ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் இவர் குளிச்சுட்டு வந்த உடனே தலையை துவட்டப்படும் அந்த அம்மாவால். அதுக்கப்புறம் டக்குன்னு உணவு இருந்த உட்காருவார், தட்டில் உணவு இருக்கும், அதை கூட பார்க்காம கையில் ஓலைச்சுவடியை வச்சு ஒரு பக்கம் எழுதிக்கிட்டே அப்படியே சாப்பிட்டோம், என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமல் சாப்பிடுவார். இந்த மாதிரியெல்லாம் அவர் எழுதி முடித்து ஒரு ஓலைச்சுவடி எழுதி முடிக்கிறப்ப அடுத்த சுவடி நீட்டப்படும், அதை எடுத்து அப்படி எழுதுவார். இரவில் அந்த காலத்தில் எல்லாம் விளக்கில் எண்ணெய் ஊற்றி எழுதுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த விளக்கு அணையாமல் இந்த அம்மா பார்த்து பார்த்து எண்ணெய் ஊற்றுவாங்க. அதுலேயும் அவர் அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி ஆண்டுகள் பல ஓடிச்சு. ஆண்டுகள் பல ஓடி எவ்வளவு ஆண்டுகள்னால் 50 வருஷம் இந்த அம்மாவுக்கு தலையெல்லாம் பஞ்சு பெட்டியாக நரைச்சி அந்த மாதிரி இருந்தது. அப்போ ஒரு நாள் இவரும் அவரோட நூலை முடிக்க வேண்டிய தருணம். அந்த ஓலைச்சுவடியில் கடைசி ஓலைச்சுவடியை எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்போ விளக்கு ஒரு எண்ணெய் கொஞ்சம் பத்தாமல் அணைஞ்சிருச்சு. உடனே இவங்க டக்குன்னு எண்ணெயை ஊற்றி விளக்கு ஏற்றுறப்ப இவர் அந்த பணி முடிஞ்சதுனால இப்போ தான் நினைவுக்கு சுயநினைவுக்கு வந்தவர் மாதிரி, அம்மணி தாங்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. உடனே நான் விளக்கு அணைஞ்சதுனால ஒரு கோவப்பட்ட என்னை எப்படி கேட்குறீங்களா, என்ன நான் தான் பாமதி. பாமதியா அப்படின்னாராம். நமக்கு திருமணம் ஆயிற்றே அப்படின்னோடனே, எப்போ திருமணமானது அப்படின்னாராம். 50 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னோடனே, நான் தங்கள் மனைவி அப்படின்ன உடனே இவர் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு, நீ இவ்வளோ நாள் இங்கே இருந்தா, இதே இதில் தான் உங்களோட தான் நான் இருந்தேன், அப்போ என் கண்ணில் நீ படவே இல்லையே ஏன் அப்படின்னாராம். உங்கள் சிந்தனையெல்லாம் நூல்லையே இருந்ததுனால, நீங்கள் ஓலைச்சுவடி படிக்கிறதும் திருப்பி எழுதுறதுமா இருந்ததுனால என்னையே நீங்கள் கவனிக்கலை என்ன அப்படின்ன உடனே, கன்னி தெய்வமே என்னை நீ மன்னிச்சிரு அப்படின்ன உடனே இந்த அம்மா அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, சாதாரண மனிதர் மாதிரி நீங்கள் உணவுக்கும் உடைக்கும் சம்பாதிச்சு அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் பண்ணாமல் ஒரு பெரிய காவியத்தை படைச்சிருக்கீங்க. அந்த காவியத்தை படைக்கிறதுக்கு நான் உறுதுணையாக இருந்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்ன உடனே இவர் அந்த அம்மா காலில் தடால்னு விழுக போனார். விழுந்தவுடனே இந்த அம்மா தடுத்து நிறுத்தினாங்க. இவர் சொன்னாராம், அதாவது ஒரு கணவன் தன் மனைவிக்கு உணவு உடையெல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு கடமையிலேருந்து நான் தவறிட்டேன், என்னை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நீ இது உணவுக்கு இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், உங்களோட பேருக்கு களங்கம் விளைவிப்பேனா, நான் இங்கே அருகில் உள்ள பெண்களுக்கெல்லாம் நான் சங்கீதம் கற்றுக் கொடுத்து அதனால் வர்ற வருமானத்தை வச்சு நம்ம தேவைகளை, எனக்கும் உங்களுக்கும் தேவையான உணவு, இந்த மாதிரி தேவைகளை எல்லாம் நான் பூர்த்தி செஞ்சேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம்.
உடனே இவர் சொன்னாராம், அம்மா நீ உன்னுடைய வாழ்க்கையவே நீ இந்த மாதிரி அர்ப்பணித்து இந்த மாதிரி பண்ணியிருக்க நீனு என்ன, அதாவது நீ இல்லைன்னா இந்த நூலே இல்லை, நீ உன்னோட இந்த நூல் வந்து உருவாவதற்கு மூல காரணமாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாராம், அந்த நூலை முடிச்சுட்டு மேலே அதோட தலைப்பை வந்து பாமதி அப்படின்னு எழுதினாராம். இதுதான் அந்த நூல் பிறந்த வரலாறு. இதை படித்த உடனே ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பெண்மணி வந்து எவ்வளவு தியாகம் பண்ணி ஒரு இலக்கிய படைப்புக்காக தன் கணவருக்கு எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருந்திருக்காங்க அப்படின்னு படித்து எனக்கு ரொம்பவே வியப்பாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இந்த அம்மாவை பற்றி படித்ததுக்கு ஒரு மாதிரி பெருமையாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம பெண் குலத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு சொல்கிறேன். என்ன இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் அப்பப்போ படிக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்த்துக்கள்.